ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 10ஆம் கிளாஸ் புக்கில் டேபிள் காலம் கொடுத்து இந்தியாவோட முக்கிய தேசிய பூங்காக்கள், அதில் என்னென்ன விலங்குகள் வாழுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில் உங்களுக்கு ஒன் வேர்ட் பாயிண்டாக கொடுத்துருக்குறேன், ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும். மீதி டேபிள் காலம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் 1.6 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் 89 தேசிய பூங்காக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 500 வன உயிரி சரணாலயங்கள் இருக்குது. 27 புலி பாதுகாப்பு பகுதிகள் இருக்குது. 200 வன உயிரி காட்சி சாலைகள் இருக்குது. அடுத்து 13 பாதுகாக்கப்பட்ட உயிர் வாழ்விடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு எப்படி கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம் நாட்டில் எவ்வளவு தேசிய பூங்காக்கள் இருக்குது, அல்லது எவ்வளவு வன உயிரி சரணாலயங்கள், எவ்வளவு புலி பாதுகாப்பு பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரலாம். ஸோ இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கிய தேசிய பூங்காக்கள் மற்றும் அதில் வாழக்கூடிய விலங்குகளை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பந்திப்பூர் தேசிய பூங்கா. இது புலிகள் பாதுகாப்பு பகுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் பந்திப்பூர் தேசிய பூங்கா இருக்குது. அதில் வாழக்கூடிய விலங்குகள் பார்த்தீங்கன்னா, இந்திய காட்டு எருமை, புலிகள், புள்ளிமான், கரடி, யானை இவெல்லாம் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிர் தேசிய பூங்கா. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் இருக்குது. அது எங்கே என்ன விலங்குகள் பார்த்தீங்கன்னா, ஆசிய சிங்கம் மட்டும் அந்த தேசிய பூங்காவில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கார்பட் தேசிய பூங்கா. இதுதான் இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா மற்றும் புலிகள் பாதுகாப்பு பகுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தராஞ்சலில் இருக்குது. இடம் உத்தராஞ்சலில் இருக்குது. அதில் வாழக்கூடிய விலங்குகள் வந்துட்டுனா புலி, சிட்டல், யானை, கரடி, சிறுத்தை, காட்டுப்பூனை ஆகிய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்கா தேசிய பூங்கா. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மான், புள்ளிமான், கருப்பு மான், சிறுத்தை, ஓநாய் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுந்தரவன தேசிய பூங்கா. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளம். இதுலேயே உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், சுந்தரவன காடுகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் இருக்குது. அதில் என்னது வாழும் பார்த்தீங்கன்னா, வங்காளப்புலி இருக்குது. அடுத்து பரத்பூர் பறவைகள் சரணாலயம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 374 பறவை இனங்கள். அது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய நாரை, கொக்கு, கருப்பு கழுத்து நாரை, கரண்டி அலகு நாரை, திறந்த அலகு நாரை போன்றவை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மானஸ் வன உயிரி சரணாலயம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலத்தில் இருக்குது. முயல், பன்றி, தங்க நிற வால் குரங்கு, புலி ஆகிய வாழும் சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு இதில் எப்படி கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பந்திப்பூர் தேசிய பூங்கா எந்த இடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வரலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இதில் 4 தேசிய பூங்கா பேரை கொடுத்துட்டு 4 மாநிலத்தை கொடுத்து பொறுத்துக மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஆசிய சிங்கம் எந்த தேசிய பூங்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது போக இல்லைன்னா வங்காளப்புலி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வர சான்ஸ் நிறையவே இருக்குது. இதனோட பிடிஎஃப் ஃபைல் நான் இந்த வீடியோ கீழே லிங்க்ல கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. இது 10ஆம் கிளாஸ் புக்கில் இருக்குது. முக்கிய தேசிய பூங்காக்கள் மற்றும் அதில் வாழக்கூடிய விலங்குகள் சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது கூடவே இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா நம்ம நாட்டில் எவ்வளோ தேசிய பூங்காக்கள், எவ்வளோ வன உயிர் சரணாலயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. மேலும் இது போல் ஜாப் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.